ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையில் 10 ரூபாய் இல்லாதவங்க கூட வீட்டில் பணம் சேர்க்கறதுக்கு சமையல் அறையில் அவசியம் இந்த மாற்றங்களை செய்யணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நவீன வீட்டு சமையல் அறையில் அனைத்து செயல்பாட்டுக்கும் மையப்புள்ளியாக இருக்கும். சமையல் அறை தான் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா இணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நண்பர்கள் குடும்பத்தோட நன்கு பழகிறதுக்கும் உகந்த இடமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கு. அக்னி தேவன் அப்படி இல்லைன்னா நெருப்பு கடவுளோட இருப்பிடமாகவும் தென்கிழக்கு மூலையில் வாஸ்துப்படி வீட்டோட சமையல் அறை உகந்த திசையாக இருக்கும். அதனால் வாஸ்து சாஸ்திர வழிகாட்டுதல் படி மேலே சொல்லப்பட்ட திசையில் சமையல் அறையை அமைச்சு வச்சிங்க அப்படின்னா சிறப்பானதாக இருக்கும். வாஸ்து சாஸ்திரத்தைப்படி கிழக்கு நோக்கிய வீட்டிற்கு தென்கிழக்கு திசையில் சமையல் அறையை ஏற்ற திசையாக இருக்கும். ஒருவேளை சமையல் அறை இந்த திசையில் கட்டுமானம் அமைக்க முடியல அப்படின்னா நாம் வடமேற்கு திசையில் சமையல் அறையை அமைக்கலாம். ஆனால் வடக்கு மேற்கு மற்றும் வடகிழக்கு திசைகளில் சமையல் அறை அமைக்கிறத தவிர்க்கணும். சமையல் அறை தான் முழு வீட்டிற்கும் தேவையான மையங்கள் அப்படி இல்லைன்னா ஆற்றல் ஆதாரங்களாக இருக்குது. வண்ண கலவைகள் ஏற்பாட்டிற்கு எவ்வளவு பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிறத பொறுத்து சமையல் அறையில் சமைப்பது உற்சாகமாகவோ இல்லைன்னா அமைதியாகவோ இருக்கும். உகந்த சமையல் நிறத்திற்குரிய ஒன்று சிவப்பு ஆரஞ்சு. சமையல் அறை அன்னலக்ஷ்மி இருக்கும் இடமாக கருதப்படுது. அதனால் உங்கள் சமையலறை தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அதே போல் சமையலறையில் நீங்கள் உபயோகப்படுத்தாத பொருட்களை வைக்க வேணாம். அது உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். அதே போல் சமையலறை எவ்வளவு அகலமாக இருக்குதோ அவ்வளவு பணம் வரும், அன்னபூர்ணியோட அருளும் கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் கூறுது. சமையல் அறையில் உடைந்த மற்றும் இயங்காத பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இத்தகைய பொருட்கள் எதிர்மறையான அழுத்தத்தை வீட்டிற்குள்ளே ஏற்படுத்தும், நிதி ஆதாயங்களில் தடைகளை உருவாக்கும். பணத்தை வீணாக்காமல் இருக்க கசியும் குழாயை சரி செய்ய மறந்துடாதீங்க. பஞ்சபூதங்களில் முக்கியமாக கூறப்படுறது நெருப்பு. மனித வாழ்க்கையோட அடிப்படை தேவையாக இருக்குது. கற்காலம் முதலே நெருப்பிற்கு பயன்படுத்தும் மனுஷங்க கிட்ட அதிகமாக காணப்பட்டு வந்தது. அப்படி நெருப்பை வசமாக கொண்ட மூளை தென்கிழக்கு மூளை. அத்தகைய அக்னி மூளை அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் அக்னி மூளை சரியாக இருந்துச்சுன்னா தான் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். இல்லைன்னா பண வரவு தடைப்படும், கடன் அதிகரிக்கும். சமையலறையை பயன்படுத்தும் வெந்தயம் புதன் கிரகத்திற்குரிய தானியம் அப்படின்னு சொல்லப்படுது. வெந்தயம் மூலம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை நாம் வாசம் செய்யலாம். ஒரு கைப்பிடி வெந்தயம் இருந்தால் போதும், உங்கள் வீட்டிற்கு உள்ள கடன் பிரச்சனை உடனடியாக தீரும். மேலும் சண்டை சச்சரவுகள் தீர்ந்துடும். அதனால் உங்களோட கிச்சனில் அரிசி பருப்போட வெந்தயமும் எப்போதும் நிறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.